50 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன்னா வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். நம்ம வதக்கும் போது நல்ல டெக்ஸ்டர் கிடைக்கும். பெரிய துண்டாக போட்டிங்கன்னா அப்படி எப்படி பிரியாணியில் தெரியும். பேசிக்கலி எங்களுக்கு அது பிடிக்காது, அதனால நாங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் போடுறது. ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது. அதே மாதிரி இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போடுறதுக்கான ரீசனும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூண்டு அண்ட் இஞ்சியோட குக்கிங் டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு. பூண்டு வந்துட்டு நம்ம கரமலைஸ் பண்ண விடுறோம், நல்லா ப்ரௌனாக விடுறோம். பட் இஞ்சி அந்தளவுக்கு குக் ஆச்சுன்னா கசக்கவும், அதனால தான் வந்து தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணுறது. உப்பு வந்து கல்லுப்பு 50 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணி குழம்பு வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது. பொரியல் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து கரையாது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம டேபிள் சால்ட் ஆட் பண்ணுவோம். கல்லுப்பில் வந்துட்டு மினரல்ஸ் அதிகம், ப்ராசஸிங் ரொம்ப கம்மி. ஸோ மெஜாரிட்டி நம்ம வந்து கல்லுப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஒரு நல்ல டிஷ்க்கு வந்து உப்போட ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலுமே இந்த என்டையர் டிஷ்ஷுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே போயிடும். ஸோ எஸ், இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு கடலை எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்க விடுறீங்களோ அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும் நமக்கு. அப்புறம் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்துட்டு 165 கிராம், 165 கிராம்ஸ் ஆஃப் கர்ட். பிரியாணியில் கர்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்டில் வந்து ஒரு மைல்டு அசிடிட்டி இருக்குது. அது என்ன பண்ணோன்னா நம்ம போடுற கறி ஒரு வெஜிடபிள்ஸ் அதை வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்ம காரம் கொஞ்சம் தெரியாமல் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும் மசாலாவை. மூணாவது பார்த்திங்கன்னா சின்ன புளிப்பு தன்மை கிடைக்கும் இல்லையா, அதுதான் பிரியாணியோட யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ மட்டன் வந்து விசில்லாம் போயிட்டு நல்லா வெந்திருக்கு. அதுலேருந்து லைட்டாக கொஞ்சோண்டு சூப் மட்டும் எடுத்து அப்போவே முடிச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து யூஸ்வலாக தக்காளி ஆட் பண்ணும் போதே பண்ணிடுவோம். அப்போ மறந்துட்டதுனால இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு 18 கிராம்ஸ், 18 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் வந்து ரொம்ப நல்லா வெந்துட்டதுனால இன்னும் மேலே அது வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு தனி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி தான் சீரக சம்பாவோட அளவு. அது நாங்கள் ஆல்ரெடி கொதிக்க விட்டாச்சு. இப்போது ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. சாரி, என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஃபுல் லெமன் பொழிய போகிறேன். 1.5 கிலோ ரைஸ் 1.5 கிலோ மட்டன்றதுனால கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சைஸ் லெமன் ஆட் பண்ணால் கூட ஓகே தான்.